தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 27 வாசிக்கும்போது, விடியற்காலத்தில் ஆபிரகாம் எழுந்து, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற இடத்திற்கு போய் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய ஒரு வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. எல்லோருக்கும் முன்முறையாக இருந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தார். அப்படிப்பட்ட என்ன ஒரு விசேஷமான குணம் இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பொதுவாக முஸ்லிம்கள் பிறக்கும் பொழுது வாயில் வெள்ளிக்கரண்டியோடு பிறக்கிறார்கள் என்று சொல்லி இந்த ஒரு விஞ்ஞானி புறமையோடு கூறியதன் மேற்கான விசித்திர வாக்கியம் என்னோடு பார்க்கும்போது, முஸ்லீம்கள் அதிர்ஷ்டக்காரர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள் என்பது ரத்தின சுருக்கமான பொருள். காரணம், அதிகாலையில் எழுந்து அவர்கள் தொழுகை செய்யும் அந்த காரணம் அவர்களுடைய இருக்கிற விறுவிறுப்பும் சுறுசுறுப்புமான அந்த தொழுகையை காட்டும் விதம்தான் அது குறிக்கிறது என்று சொல்லி இப்படி சொல்வார்கள். இன்றைக்கு மீதமான திருச்சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்று நம்முடைய வாயில் என்ன கரண்டி இருக்கிறது? அதிகாலையில் தேவனை தேடுதல் மூலம் உண்டாகக்கூடிய மகிமையும் ஆசீர்வாதத்தையும் குறித்து நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். ஆனால் நாம் கடைபிடிக்கிறோமா என்றால் இல்லை. ஆனால் மூளையுடைய ஆற்றல் வழக்கமாக 30-50% அளவிலிருந்து 65% 75% ஆற்றல் அளவை எட்டுகிற நேரம் அதிகாலை நேரம் என்று சொல்லி விஞ்ஞானத்திலே கூறுகிறார்கள். அதிகாலையிலே எழுந்து துடிப்புடன் செயல்படுவன் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியத்தை அறிஞனாக இருக்கிறான் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். மனித உடல் உள்ளும் புறமும் தூய்மையாக விளங்குகிற நேரம் அதிகாலை நேரம் என்று சொல்லி வாசிக்கிறோம். மனதை தூய்மையாக வைத்து கொண்டு தேவனை நித்தமும் சந்தித்து அவரோடு பேசி பழகும்போது, அவருடைய வார்த்தையை அசை போடும்போது ஒரு சாதகனான் இருக்குமானால் அந்த நேரம் அதிகாலை நேரம் என்று சொல்லி மூத்த முன்னோர்கள் சொல்கிறார்கள். அறிஞர்கள் மற்றும் சாதனையாளர்கள் குறித்து நான் வாசிக்கும்போது, உயர்ந்த சாதனைகள் எல்லாம் என்னென்று பார்க்கும்போது திடீரென்று அவர்கள் எட்டி பிடிக்கவில்லை. அவர்கள் ஒவ்வொரு நாளும் பழக்க வழக்கத்திலே அவர்கள் பழகி கொண்டு அவர்கள் உறங்கியிருக்கையில் இரவிலே பின்பதில் நடக்கக்கூடிய கடினமாக உழைத்தார்கள் என்பது ஒரு புகழ்மிக்க ஒரு வாசகமாகும். அநேக நேரங்களில் அதிகாலையிலே எழுந்து அவர்கள் வேலையை தரித்திருக்கார்கள். அநேக புத்தகங்களை வாசித்தார்கள். அதனால் அறிவாளியானார்கள். அநேக நேரம் புத்தகத்தை வாசிக்க தெரிந்து கொண்டார்கள். ஆபிரகாம் லிங்கன் குறித்து வாசிக்கும்போது எல்லோருடைய முன்னதாக விழித்து விடுவார். அந்த நிமிடத்திலே அவருடைய பணிகள் தொடங்கிவிடும். அவரை போல இன்று நாள் முழுவதும் சுறுசுறுப்பும் செயல்பட வேண்டும். வேறு ஜனாதிபதி இல்லை. இன்று உலகம் முழுவதும் அவரை பாராட்டுவதை பார்க்கும்போது ஆச்சரியமான ஒரு காரியம் என்று பார்க்கும்போது, அடால்ட் ஹில்டர் இரவு நேரம் நெடுநேரம் வரை சுறுசுறுப்பாக பணியாற்றி விட்டு அதிகாலை 4 மணிக்கு எழும்புவாராம். தூங்க போகும்போது வழக்கம். ஆனால் 7 மணிக்கு எழுந்து விடுவார். ஜெர்மனியின் சர்வதிகாரியாகிய இவர் மாறியதில் வியப்பொன்றும் இல்லை. பூலகத்தின் சுவிசேஷத்தை பிரதிநிதிகளாகவும் பரலோகத்தின் ஆசிரியர்களாகவும் அரசர்களாகவும் இருக்கப் போகிற நாம் அதிகாலைவரே ஆண்டவரை தேட பழகிக் கொள்வது எத்தனை ஆசீர்வாதமானது! அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே சாதனை புரிய வேண்டுமா என்று இந்த நாளின் செய்தியாக இருக்கிறது. எனவே நீங்கள் நானும் சாதிக்க பிறந்தவர்கள். நாம் இந்த தேசத்தை கலக்குவோம், சாதிப்போம். பரலோகத்தின் ராஜ்யத்திற்கு சொந்தமாக மாற்ற தேவன் கிருபை செய்வாராக. God bless you.